கடலூரில் கைது செய்யப்பட்ட கிளி ஜோசியர்கள் தற்போது இருவரும் விடுவிக்கப்பட்டிருக்கின்றனர். பாமக வேட்பாளர் தங்கர் பச்சானுக்கு கிளி ஜோசியம் பார்த்த கிளி ஜோசியர்கள் கைது செய்யப்பட்டனர். தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தேவநாதன். தேவநாதன், வணக்கம். இது குறித்து உங்களுடைய விவரங்கள். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளராக போட்டியிடும் இயக்குனர் தங்கர் பச்சன் கடந்த 7ஆம் தேதி கடலூர் அருகே உள்ள தென்னம்பாக்கம் என்ற பகுதியில் உள்ள அழகுமுத்து ஐயனார் ஆலயத்தின் அருகில் கிளி ஜோசியம் பார்த்து கொண்டிருந்தவர்களிடம் கிளி ஜோசியம் பார்த்தார். அதன் பிறகு அவருக்கு அந்த கிளி ஜோசியம் பார்த்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா வைரலாக பரவி வந்தது. இந்த நிலையில தான் கிளிகளை கூண்டில் அடைத்து வைத்து ஜோசியம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என வனத்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்தனர். அவரை 2 தினங்களாக தேடி வந்த நிலையில இன்று அதே அழகுமுத்து ஐயனார் ஆலயத்தின் வாசலில் கிளி ஜோசியம் பார்த்துக் கொண்டிருந்த அண்ணன் தம்பி இருவரை போலீசார் பிடித்து வனத்துறை அலுவலகத்திற்கு வனத்துறையினர் அழைத்து வந்தனர். அங்கு அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே கிளி ஜோசியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாமக தலைவர் அன்புமணியும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த நிலையில அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர்கள் தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதுடன் அவர்கள் வைத்திருந்த 4 பச்சை கிளிகளும் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு எந்தவித அபராதமும் இன்றி அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.